விஜய் அவர்களுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் தன்னோட ஆதரவு சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை பற்றியும் பேசியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் பிரச்சாரம் முடிச்சிட்ட அப்புறம் விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பயங்கரமான நம்பிக்கையில் இருக்காங்க. நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் பிரச்சாரத்திற்கு வரவேற்பு பல மடங்கு கிடைத்திருக்கு. திருச்சியில் எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைத்ததோ அதை விட பல மடங்கு நாகைப்பட்டினம் மாவட்டத்திலும் திருவாரூர் மாவட்டத்திலும் விஜய் அவர்களுக்கு வரவேற்பு கிடைத்திருக்கு. முக்கியமாக விஜய் அவர்கள் பேசிய கருத்துக்களுக்கு இப்போ வரவேற்பு கிடைத்திருக்கு. இந்த சமயத்தில் டிடிவி தினகரன் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் புதிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி விஜயகாந்தை கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. 2006 சட்டமன்ற தேர்தலின் போது விஜயகாந்த் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை விட அதிகமான தாக்கத்தை 2026 தேர்தலில் விஜய் ஏற்படுத்துவார் அப்படி நான் கணிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை டிடிவி தினகரன் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை கூட்டணி சேருவதற்கான முயற்சியில் இருக்காங்களோ அப்படிங்கிற விஷயம் தெரியல.